நடிகரா டைரக்டரா நம்ம பார்த்து இந்த உலகநாயகன் கமல்ஹாசனை பாடகரா நம்ம பெருசா கொண்டாடாமையே இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 45 வருஷமா வேற வேற ஜானர்ல ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரே பாட முடியாத சில பாடல்களை எல்லாம் கமல் பாடியிருக்காரு. அப்படி நம்ம கவனிக்க கொண்டாட மறந்த பாடகர் கமல்ஹாசனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற தேசம்தானே கமல்ஹாசன் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவர்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். கமலோட அம்மா ராஜலட்சுமி நல்லா வயலின் வாசிப்பாங்க. அவரோட அண்ணன்கள் சாருகாசன், சந்திரகாசன் எல்லாருமே பாடகர்கள் தான். கமல் சினிமால நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே மதுரையில வெங்கடேசன் அப்படிங்கிறவர்கிட்ட கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம 84ல கரிஷ்மா அப்படிங்கிற ஹிந்தி பட ஷூட்டிங் அப்போ நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவரோட கால் உடைஞ்சிருச்சு. இந்த டைம்ல டாக்டர் அவரை 1.5 வருஷம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கமலை பார்க்க வந்த லெஜெண்டரி சிங்கர் பாலமுரளி கிருஷ்ணா இந்த டைமை நீ வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி கமல் வீட்டுக்கே வந்து சங்கீதம் கத்து கொடுத்திருக்காரு. சோ கமல்ஹாசன் ஒரு நல்ல நடிகர், டைரக்டர் மற்ற எல்லாத்தையும் தாண்டி மிக தேர்ந்த பாடகர்னு சொல்லலாம். 1975ல அந்தரங்கம் பட ஷூட்டிங் அப்போ கமல் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறத கேட்ட டைரக்டர் முக்தா ஸ்ரீனிவாசன் அதே படத்துல தேவராஜன் இசையில ஒரு பாட்டை கமல் குரல்லையே பாட வச்சாரு. இந்த பாட்டு தான் பாடகர கமலோட முதல் படைப்பு. இதுக்கப்புறம் 1977ல மலையாளத்துல 2 படங்கள்ல கமல் பாடியிருந்தாரு. 1978ல முதல் முறையா இளையராஜா அவளை பிடித்தான் அப்படிங்கிற படத்துல கமலை பாட வச்சாரு. கங்கை அமரன் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு. மலையாள பட ஷூட்டிங்கா போயிட்டு வந்தாரா, இங்க பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா, அதுல பன்னீர் புஷ்பங்களே புஷ்பங்களேன்னு பாடிட்டாரு. எல்லாம் திருப்பி போட்டு கேளுங்க. பன்னீர் புஷ்பங்களே பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு. கமலோட சிங்கிங் ரொம்ப பிடிச்சு போக அதே வருஷம் வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்துல வாழி லிரிக்ஸ்ல நினைவோ ஒரு பறவை பாட்டை பாட வச்சாரு இளையராஜா. நினைவோ ஒரு பறவை விரிக்கும் சிறகை. இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட்டா தான் இருக்கு. அணைக்காமல் நான் குளிர்காகிறேன், அதற்காகத்தான் மடி சாய்கிறேன். அது வரைக்கும் மெலடி சாங்ஸ் மட்டுமே பாடிட்டு இருந்த கமல்ஹாசனை சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் 1980ல மரியா ஓ மை டார்லிங் அப்படிங்கிற படத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் சாங் பாட வச்சாங்க. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி, அடி ரதி தேவி அடி ரதி தேவி. இதே படத்தோட கன்னட வெர்ஷன்லயும் கமலே இந்த சாங்கை அசால்ட்டா பாடி அசத்தி இருந்தாரு. கன்னடத்துல இது அவருக்கு ஃபர்ஸ்ட் சாங். கோச்சப்பட்டரே ஒன்னம்மா நான் சந்தோஷப்படுவது ஹேகம்மா. இதுவரைக்கும் தான் நடிக்கிற படங்கள்ல மட்டும் பாடிட்டு இருந்த கமல் ஃபர்ஸ்ட் டைம் வேற நடிகருக்கும் பாட ஆரம்பிச்சாரு. 1980ல சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படத்துல அண்ணா வாடான்னு ஒரு ஃபோக் சாங் சந்திரபோஸ் மியூசிக்ல பாடினாரு. அண்ணா வாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா, மாமா வாடா மச்சான் வாடா, மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா. 1981ல மறுபடியும் இளையராஜா மியூசிக்ல ராஜபார்வை படத்துல விழியோரத்து கனவும்னு ஒரு பாட்டு அவ்வளவு சோகம் வழிய வழிய பாடியிருப்பாரு. முதல் முறையா 1981ல MS விஸ்வநாதனுக்கு கண்ணதாசன் வரிகள்ல சவால் அப்படிங்கிற ஒரு படத்துல குடிச்சிட்டு பாடுற சிச்சுவேஷன்ல வித்தியாசமா பாடியிருப்பாரு கமல். தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும், என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும். 1982ல ஃபுல் ஃபன் மோட்ல 3ஆம் பிறை படத்துல வைரமுத்து வரிகள்ல நரிக்கதை சாங் பாடியிருப்பாரு கமல். ஒரு காலத்துல முருகமல காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது, அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. டைலாக்ஸ் கூடவே வர இந்த சாங்ல வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். நான் ஆண்டவர் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன். இதே படத்தோட ஹிந்தி ரீமேக்ல கமலே பாடியிருப்பாரு. ஹிந்தியில கமல் பாடின முதல் பாடலும் இதுதான். एक दफा एक जंगल था, उस जंगल में एक गिरड़ था, बड़ा लोफर बड़ा लीचड़. இதுக்கப்புறம் இளையராஜா இல்லாம வேற சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் கமல் ஹிந்தியில பாடியிருந்தாரு. 1985ல வந்து ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல குரலை மாத்தி அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு.
1985 இருந்து 1995 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இளையராஜாக்கு மட்டும் தொடர்ந்து 21 பாட்டு பாடியிருந்தாரு. அதுல நிறைய சாங்ஸ் பெரிய ஹிட்டும் ஆச்சு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே போட்டா விடியுது வடியுது புரிஞ்சவன் கேட்டா விடியுது 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 பார்த்தா தெரியுது தெரியுது உனக்கு லேட்டா புரியுது புரி ஒட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்கிறது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி. சாதாரணமா ஒருத்தரை தன்னோட இசையில பாட வைக்க யோசிக்கிற இளையராஜா கமலை தொடர்ந்து இவ்வளவு சாங்ஸ் பாட வச்சதுக்கு காரணம் அவர் அவ்வளவு நல்லா பாடுறதுதான். கமலுக்குள்ள பாடுகிற தாண்டி ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பாக்குறேன்னு இளையராஜா சொல்லியிருக்காரு. கமல் கதையில சாங்கோட சிச்சுவேஷனை விவரிக்கிற விதம் இளையராஜாவுக்கு வித்தியாசமான டியூன்ஸ் கொடுக்க இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு செஷன்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிற குணா படத்தோட சாங் வந்துச்சு. எழுத பிடிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மானுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான். அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்தை அவளை விட்டு எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா கண்மணி அன்போட காதலன். அதான் உங்க கண்மணி அன்போட காதலன்னா எழுதும் லெட்டர் வேணாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? எனக்கு என்ன காயனாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமை கம்போசிங் செஷன்ல கமல் எப்பவுமே இருக்கிறதால ஒரு டியூன் ரெடி ஆனதும் ராஜா கமல் வாய்ஸ்லயே ட்ராக் வெர்ஷனை ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் வேற சிங்கர்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்றது வழக்கம். இப்படி பல முறை வேற வேற பெரிய சிங்கர்ஸ் பாடினது சாட்டிஸ்ஃபை ஆகாம கமலை பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு ராஜா. அப்படி வந்த ஒரு சாங் தான் அபூர்வ சகோதரர்கள்ல ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் எஸ்பிபி வாய்ஸ்ல தான் ராஜா ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். திருப்தி இல்லாம கமலை வச்சு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணினார். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, நான் ராஜா பண்ணி வச்சா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. இத பத்தி விளையாட்டா எஸ்பிபியே ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. கலைஞானிடா இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எனக்கு பாட்டு கொடுக்கறத விட்டுட்டு அவரே பாட ஆரம்பிச்சுட்டாரு. இதே மாதிரி உருவான இன்னொரு பாட்டு மைக்கேல் மதன காமராஜன்ல வந்த சுந்தரினியும் ஏசுதாஸ் குரல்ல பண்றதா இருந்த இந்த பாட்டை கமலை வச்சு பாட வச்சாரு இளையராஜா. சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானும் சேர்ந்திருந்தால் பக்கா ஒரு மலையாளி பாடுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஸ்லாங்ல சங்கதிகளோட பாடியிருப்பாரு கமல். சப்பர மஞ்சத்தில் ஆட சொப்பனலோகத்தில் கூட. சிங்காரவேலன் படத்துல செம வெஸ்டர்ன் சாங் வாலி வரிகள்ல கமல் பாடின இந்த பாட்டு இன்னைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுல கமல் பாடின இந்த ஹை பிச்ல இன்னைக்கு வரைக்கும் இதை மேட்ச் பண்ணி அப்படி பாட ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாலமுரளி கிருஷ்ணாவோட சிஷியன்னு ஆணித்தரமா நிரூபிக்கிற மாதிரி தான் கமலோட ஒவ்வொரு பாட்டும் இருந்துச்சு. ஜானகி அம்மா மாதிரி ஒரு பெரிய சிங்கருக்கு ஈக்குவலா தேவர் மகன் படத்துல இந்த பாட்டு பாடியிருப்பாரு கமல். இப்படி ஒரு கான்வர்சேஷனோட பாடி நடிக்க தமிழ்ல இந்தியாலேயே வேற யாராலங்க முடியும்? மறக்க மனம் கூடுதில்லையே. ரைட், மறந்துடுவேன் நிகழே. ஒரு ட்ரெயின்டு நல்ல பாடகரால நல்ல சாங்க கொடுக்க முடியும். ஒரு நடிகனுக்குள்ள இயக்குனர் பாடகர்னு பல முகம் இருக்கும்போது அவங்க கிட்ட வர படைப்பை இன்ச்சு இன்ச்சா வச்சு ரசிக்கலாம். அப்படி ஒரு பாட்டு தான் சதிலீலாவதியில வந்த மாறுகோ மாறுகோ மாறுகையே அடிதோருகோ ஜோருகோ. கமல் நடிக்கிற படங்கள்ல ஒரு சோக பாட்டுக்கு சிச்சுவேஷன் இருக்குதுன்னா யோசிக்காம அது கமலை வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுவாரு ராஜா. மகாநதியில கமல் பாடின இந்த பாட்டு எல்லாம் இன்னைக்கு கேட்கும் போதும் புல்லரிக்கும். தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது, செவ்வானம் மின்னல் வெட்டி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜா இல்லாம வேற இசையமைப்பாளரோட ஒரு கொலாபரேஷன். அவரோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன்லயே தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு கமல். அவ்வேஷன் மூவில தேவா இசையில வந்த ருக்கு 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 அரே பாபா ருக்கு
ஓ மை டார்லிங். இந்த கேரக்டருக்கு வேற யாரு பாடி இருந்தாலும் இவ்வளவு அருமையா வந்திருக்காது. மிமிக்ரி பண்ணி பேசுறதே ஆச்சரியம், இதுல பாடுறதெல்லாம் வேற லெவல். பூசல்கள் வந்தால் don't be angry. எந்த ஒரு வாய்ஸ் சேஞ்சிங் டெக்னாலஜியும் இல்லாம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு கிளாசிக்கல் சாங் இவ்வளவு கிரேஸ்ல பாடுறதெல்லாம் வேற யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு மாது தலைவனை ஒதுக்குதல் தவறு. தமிழ்ல பாடி சுஜாதாவோட பாடின கமல் ஹிந்தில ஆஷா போஸ்லேவோட இதே கிரேஸ்ல பாடி அசத்திருப்பாரு. மகரினா 1997 கார்த்திக் ராஜா காம்போல மறுபடியும் கமல ஒரு வித்தியாசமான ஜானர்ல உல்லாசம் படத்துல பாட வச்சாரு. அஜித்துக்கு கமல் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. எஸ்பிபி உன்னிகிருஷ்ணனே அதிகமா அஜித்துக்கு பாடிட்டு இருந்த அந்த டைம்ல கமல் வாய்ஸ்ல புது டைமென்ஷன்ல இருந்துச்சு இந்த சாங். இதுக்கு அடுத்த வருஷமே கமல்ஹாசனோட காதலா காதலா படத்துல கார்த்திக் ராஜா அவரை 4 பாட்டு பாட வச்சிருந்தாரு. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. சென்னை தமிழ்ல உதித் நாராயணனோட இந்த பாட்டு வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். ராமலிங்க கையில காச சுந்தரலிங்க வாயில காச. பாடுறதுல உதித்துக்கு ஹெவி காம்படிஷன், ஆடுறதுல பிரபுதேவாவுக்கு டஃப்னு கலக்கியிருப்பாரு கமல். நான் நீ ஆடுகிற போதே அசந்து நிற்கும் ஊரே டிகிலடிக்கும் பாரு. இதே படத்துல வந்து மடோனா பாடலானி சாங்க செம ஸ்டைலிஷா பாடியிருப்பாரு கமல். மடோனா பாடலானி மும்பையின் மாடலானி டயானா சாயலானி அம்மன். முன்னாடி பார்த்த பாட்டுல உதித்தோடையும் இதுல ஹரிகரனோடையும் ஈக்குவலா பாடியிருப்பாரு கமல். அடிரிப்பும் ஒன்னா சேர சிப்பு வேட்டா மடோனா பாடலானி மும்பையின் மாடலானி. 2000வது வருஷத்துல வந்த ஹேராம் படத்துல 3 ட்ராக் பாடியிருக்காரு கமல்ஹாசன். ரகுபதி ராகவ் ராஜா ராம். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பாட்டை இப்போ 67 வயசுலயும் அதே ஹை பிச்ல நிறைய மேடைகள்ல பாடிட்டு இருக்காரு கமல். ஹரிகரன் ஷாருக்கானுக்கு பாட கமலுக்கு கமலே பாடி இந்த பாட்டெல்லாம் எவர் கிரீன் எபிக்னு சொல்லலாம். சாமி ரெண்டாயுட்டா பூமி ரெண்டாகுமே ஸ்நேகம் உண்டாயுட்டா லோகம் நன்னாகுமே. கமல் மாதிரி ஒரு பாடகரோட ஒர்க் பண்ணும்போது அவர் பாட வைக்கலன்னா எப்படி? ஏஆர் ரஹ்மான் தெனாலி படத்துல 2 பாட்டை கமல் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. மனுஷனாய் மாறி போனேனே கொப்பருக்கு மருமானானே. இலங்கை தமிழரா தெனாலி நடிச்ச கமல் இந்த பாட்டிலையும் இலங்கை தமிழ்லயே பாடியிருப்பாரு. குழலுக்கு தேங்காய் பூவை போல ஒண்டாய் கலந்திட நெஞ்சு துடிக்குது. ஹாலிவுட்ல ஜோக்கர் கேரக்டர் வர்றதுக்கு முன்னாடியே இங்க தமிழ்ல கிட்டத்தட்ட இல்ல அதுக்கு ஒரு படி மேல டெரிஃபிக்கா உருவாக்கப்பட்ட கேரக்டர் இந்த நந்து. ஆள வந்தான்ல இந்த வாய்ஸ நந்து கேரக்டருக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ரூமுக்குள்ள கத்தி கத்தி ட்ரெயின் ஆகியிருக்காரு கமல். கிட்டத்தட்ட அதே எனர்ஜியோட இந்த கேரக்டருக்கு பாடவும் செஞ்சிருப்பாரு. மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவ ஜோதியில் கலப்பாயா. நந்து கேரக்டருக்கு ஒரு மாடுலேஷன்லயும் விஜய் கேரக்டருக்கு வந்த சாங்ல இன்னொரு மாடுலேஷன்லயும் பாடியிருப்பாரு கமல். சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர். அவை சண்முகிக்கு அப்புறம் மறுபடியும் தேவா மியூசிக்ல பஞ்சதந்திரம் பம்மல் கே சம்பந்தம்ல 3 பாட்டு பாடியிருந்தாரு கமல். வேங்கை ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடி. இதுல பம்மல் கே சம்பந்தம்ல கமலே சென்னை தமிழ்ல எழுதி பாடியிருப்பாரு. எழுமலையாங்கெதியப்பார் எக்கச்சக்கமா கடனு பார் ஆண்டவனுக்கு இந்த கதி நாள் பகதி நினைச்சுப்பார். நம்ம எல்லாரோட ஃபேவரட் வித்யாசாகர் கமலோட சேர்ந்த முதல் படம் அன்பே சிவம். இதுல 3 பாட்டு கமல் பாடியிருப்பாரு. நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க. பிளாஷ்பேக்ல வர கமலுக்கு ஒரு மாடுலேஷன்லயும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வர கமலுக்கு ஒரு மாடுலேஷன்லயும் வாய்ஸ் வெரைட்டி காமிச்சிருப்பாரு கமல். போதை மாறலாம் உன் புத்தி மாறுமா புத்தர் சொல்லியும் நாய்வாலின் வருமா. இதயம் என்பது சதைதான் என்றால் எரி தளர்ந்து விடும். ஹிட் சாங் கொடுக்குற மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, ஆவரேஜ் சாங் கொடுக்குற மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, அவங்க கமல்ஹாசனோட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணினாலே அது எவர் கிரீன் ஹிட் தான். 2003ல பரத்வாஜ் மியூசிக்ல வந்த வசூல் ராஜால 2 பாட்டு பாடினாரு கமல். கடவுள் இல்லையடா இந்த அளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும். சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா
கமல்ஹாசன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு இவ்வளவு லாங்குவேஜ்ல பாடி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா கமல் இங்கிலீஷ்லயும் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. நலதமயந்தி படத்துல வந்த இந்த பாட்டை கமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லயே செம ஸ்டைலிஷா பாடி இருப்பாரு. Why can't I be the way I'm meant to be? Why can't they see everything the way I see? என்ன மண்டனா ஒரு உண்மை சொன்னாயே, ஒரு நன்மை செஞ்சாயே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2004ல மறுபடியும் ராஜா கொலாபரேஷன்ல விருமாண்டில கமல் பாடின சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கும் ராஜா கான்சர்ட் சிங்கிங் ரியாலிட்டி ஷோன்னு எல்லாத்துலயும் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல. எத்தனை தழும்பு இருக்கு வந்து என்ன கொள்ள நெஞ்சில வீர தழும்பு இது வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட கமல் ஒர்க் பண்ணலனாலும் அவர் மியூசிக்ல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. புதுப்பேட்டை படத்துல தனுஷ்க்கு நெருப்பு வாயினில் அப்படிங்கிற இந்த பாட்டை வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். எதிராளி பார்க்கிறான், தெருவோரம் நிற்கிறான். தசாவதாரம் பாட்டி கேரக்டருக்கு கமல் வாய்ஸ் மாத்தி பாடினது வேற யாராலையும் அவ்வளவு சுலபமா பண்ண முடியாத காரியம். நாம் பெற்ற பிள்ளை ஏனோ இன்னும் தகவல் வல்ல வானத்திலிருந்து வந்து குதிப்பான். 2010ல மன்மத நம்பு படத்துல டிஎஸ்பி மியூசிக்ல கமல் பாடின 2 பாட்டுமே பெரிய ஹிட். நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தானடி. ஆளவந்தான் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் சங்கர் லைக் காம்பினேஷன்ல கமல் பண்ணினது விஸ்வரூபம். இந்த படத்துல வந்து முக்கியமான 3 பாட்டுல கமல் பாடியிருப்பாரு. நம்மில் யார் இருந்தாலும் ஒரு அவ்வளோ பெரிய லெஜெண்டரி சிங்கர் சங்கர் மகாதேவன் இந்த பாட்டு பாடினாலும் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு கமல் வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதினவனீதா, அபிநய ராஜா, கோகுலபாலா, கோடி பிரகாஷா, விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே. உத்தமவில்லன், தூங்காவனம், விஸ்வரூபம் 2ன்னு 3 படங்கள்லயும் கமல சிங்கரா இன்னும் நிறைய வித்தியாசமான பாடல்களை பாட வச்சிருக்காரு ஜிப்ரான். யாவரையும் வெல்லும் நாள் வரை 2 கண்களும் தூங்காவனம். இது எல்லாத்துக்கும் நடுவுல முத்துராமலிங்கம், அவம்னு நிறைய வேற நடிகர் படங்கள்லயும் கமல் பாடி இருந்தாரு. தெற்கு தீச்சிங்கமடா, முத்துராமலிங்கமடா. காரிருளே காரிருளே இதயத்தை இளையராஜா MSVல பாடுகிற ஆரம்பிச்ச கமலோட இசை பயணம் 47 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற அனிருத்தோட இசையில, விக்ரம்ல, சென்னை தமிழ்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல பாட்டுல எழுதி பாடி கலக்கி இருக்காரு கமல். ஒரு நடிகரா கமல் வெர்சடைல்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு பாடகரா கமல் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞர் அப்படிங்கிறது நிறைய பேரை போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க பண்ணியிருக்கோம். ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம் இந்த கைத்தட்டல் தான். சோ நிறைய ஊதியம் கொடுங்கள். கிளாப்.